ஓம் சாந்தி. 4/9/24 காலை முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் விகாரியில் இருந்து நிர்விகாரியாக ஆவதற்காக எல்லையற்ற தந்தையிடம் வந்திருக்கிறீர்கள். எனவே உங்களுக்குள் எந்த ஒரு பூதமும் இருக்கக்கூடாது. கேள்வி: முழு கல்பத்தில் கற்பிக்கப்படாத அப்பேற்பட்ட எந்த ஒரு படிப்பை தந்தை இப்போது உங்களுக்கு கற்பிக்கிறார்? முழு கல்பத்திலையும் யாராலையும் சொல்லிக் கொடுக்க முடியாத எந்த மாதிரியான படிப்பை பாபா நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு? பதில்: புதிய ராஜதானியை ஸ்தாபனை செய்வதற்கான கல்வி, மனிதனுக்கு ராஜ்ய பதவியை அளிப்பதற்கான கல்வியை இந்த நேரத்தில் சுப்ரீம் தந்தை, மிக மிக உயர்ந்த தந்தை தான் கற்பிக்கின்றார். இந்த புதிய கல்வியானது முழு கல்பத்திலும் பிறகு ஒருபோதும் கற்பிக்கப்படுவதில்லை. இதே கல்வியின் மூலம் சத்யுக ராஜதானி ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. ஓம் சாந்தி. நாம் ஆத்மாக்கள் ஆவோம், சரீரம் அல்ல என்று குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். இதைத்தான் ஆத்தும உணர்வு, தேகி அபிமானி நிலை என்று கூறப்படுகிறது. மனிதர்கள் எல்லோருமே தேக அபிமானி, அதாவது தேக உணர்வு உள்ளவர்கள் ஆவார்கள். இந்த உலகமே பாவ ஆத்மாக்களின் உலகமாக இருக்கிறது. அதாவது விகாரி உலகமாக, விகாரங்கள் நிறைந்த உலகமாக இருக்கிறது. இது ராவண ராஜ்யமாகும். சத்யுகம் கடந்து போய்விட்டது. அங்கு எல்லோரும் நிர்விகாரிகளாக, தூய்மையானவர்களாக இருந்தார்கள். நாமே தான் தூய்மையான தேவி தேவதைகளாக இருந்தோம். பிறகு 84 பிறவிகளை எடுத்து பத்தீத்தமாக, தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டோம் என்று குழந்தைகள் நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எல்லோருமே 84 பிறவிகளை எடுப்பதில்லை. பாரதவாசிகள் தான் தேவி தேவதைகளாக இருந்தார்கள். அவர்கள்தான் 82, 83, 84 பிறவிகளை எடுத்துள்ளார்கள். அவர்கள்தான் தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். பாரதம்தான் அழிவற்ற கண்டம் என்று பாடப்பட்டுள்ளது. பாரதத்தில் லக்ஷ்மி நாராயணனின் ஆட்சி இருக்கும்போது இது புதிய உலகம், புதிய பாரதம் என்று அழைக்கப்பட்டது. இப்போது இருப்பதோ பழைய உலகம், பழைய பாரதம். அவர்களோ, அதாவது புதிய உலகத்திலோ சம்பூர்ண நிர்விகாரிகளாக, முழு தூய்மையாக இருந்தார்கள். எந்த ஒரு விகாரமும் அவர்களிடம் இல்லை. இந்த தேவதைகள் தான் 84 பிறவிகளை எடுத்து இப்போது பதீத்தமாக, அழுக்காக ஆகிவிட்டார்கள். காமம் என்ற பூதம், கோபம் என்ற பூதம், பேராசை என்ற பூதம் முதலிய எல்லாமே கொடிய பூதங்கள் ஆகும். இவற்றில் முக்கியமானது தேக அபிமானம் என்ற பூதமாகும். இது ராவண ராஜ்யம் அல்லவா? இந்த ராவணன் பாரதத்தின் அரை கல்பத்தின் எதிரியாவான். அரை கல்பம் என்ற 2500 ஆண்டுகளுக்கு பாரதத்தின் எதிரி ராவணன் தான். அப்பொழுது மனிதனுக்குள் 5 விகாரங்கள் பிரவேசம் செய்கின்றன. இந்த தேவதைகளுக்குள் இந்த 5 பூதங்கள் இருக்கவில்லை. பிறகு புனர்ஜென்மம் எடுத்தெடுத்து இவருடைய ஆத்மா கூட, அதாவது நம்பர் 1 நிலையில் இருந்தவரின் ஆத்மா கூட விகாரங்களுக்குள்ளே வந்துவிட்டது. நாம் தேவி தேவதைகளாக இருக்கும்போது எந்த ஒரு விகாரம் என்ற பூதம் கூட நம்மிடம் இருக்கவில்லை என்று நீங்கள் அறிவீர்கள். சத்யுகம் மற்றும் திரேதாயுகத்தை ராமராஜ்யம் என்றே அழைக்கப்படுகிறது. துவாபர யுகம் மற்றும் கலியுகத்தை ராவண ராஜ்யம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு ஒவ்வொரு ஆண் மற்றும் பெண்ணுக்குள்ளேயும் 5 விகாரங்கள் உள்ளன. துவாபர யுகம் தொடங்கி கலியுகம் வரை 5 விகாரங்கள் இருக்கின்றன. இப்போது நீங்கள் புருஷோத்தம சங்கம யுகத்தில் அமர்ந்துள்ளீர்கள். விகாரி நிலையிலிருந்து நிர்விகாரி ஆவதற்காக எல்லையற்ற தந்தையிடம் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நிர்விகாரியாகி, அதாவது முழு தூய்மையாகி, ஒருவேளை யாராவது மீண்டும் விகாரத்தில் விழுந்து விடுகிறீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் முகத்தையே கருப்பாக்கிக் கொள்கிறீர்கள் என்று அர்த்தம். இப்பொழுது மீண்டும் வெண்மையான அந்த தூய்மையான முகம் அமைவது கடினம். 5 அடுக்கு மாடியிலிருந்து விழுந்து விடுவது போன்றதாகும் இது. எலும்புகள் எல்லாம் நொறுங்கி விடுகின்றன. காமம் என்பது மகா எதிரியாகும் என்று பகவான் கூறுகிறார் என்பது கீதையிலும் உள்ளது. பாரதத்தின் உண்மையான தர்ம சாஸ்திரமாக இருப்பதே கீதை ஆகும். ஒவ்வொரு தர்மத்திற்கும் சாஸ்திரம் கூட ஒன்றுதான் உள்ளது. பாரதவாசிகளுக்கோ ஏராளமான சாஸ்திரங்கள் உள்ளன.
அதற்கு பக்தி என்று சொல்லப்படுகிறது. புதிய உலகம் சத்தோ பிரதானமான கோல்டன் ஏஜ், அது தங்க யுகமாகும். அங்கு எந்த ஒரு சண்டை சச்சரவும் இருக்கவில்லை. நீண்ட ஆயுள் இருந்தது. எவர் ஹெல்தி எவர் வெல்தி நிலையிலே சதா ஆரோக்கியமாகவும் செல்வந்தர்களாகவும் இருந்தார்கள். அங்கு அகால மரணம் என்பது இருக்காது. காலனை பற்றிய பயம் இருப்பதில்லை. ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் எல்லாமே அங்கு இருக்கும். ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி எல்லாமே அங்கு இருக்கும். இந்த நரக உலகத்தில் மகிழ்ச்சி என்பதே இருப்பதில்லை. சரீரத்திற்கு ஏதாவது கொஞ்சமாவது நோய் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. இதுவோ அளவற்ற துக்கங்களின் உலகமாக உள்ளது, அதுவோ அளவற்ற சுகங்களின் உலகமாக இருந்தது. நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். சுயம் பகவான் நமக்கு ஆசிரியராகி கற்பிக்கின்றார். எனவே நல்ல முறையில் படிப்பை படிக்க வேண்டும். ஸ்காலர்ஷிப் பெறுவதற்காக தூய்மையாக ஆகி மற்றவர்களையும் தூய்மையாக்குவதற்கான சேவை செய்ய வேண்டும். இரண்டாவது, தனக்குள் உள்ள காமம், கோபம் போன்ற பூதங்கள் என்னவெல்லாம் பிரவேசித்துள்ளனவோ அவற்றை நீக்க வேண்டும். எய்ம் மற்றும் ஆப்ஜெக்ட், குறிக்கோள் மற்றும் லட்சியத்தை முன்னால் வைத்து புருஷார்த்தம் செய்ய வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். வரதானம். பாபா இன்றைக்கு வரதானம் தருகிறார். மாயையின் நிழலில் இருந்து வெளியேறி நினைவு என்ற குடை நிழலுக்குள் இருக்கக்கூடிய கவலையற்ற மகாராஜா ஆகுக. மாயையின் நிழலிலிருந்து வெளியேறி நினைவு என்ற குடை நிழலுக்குள் இருக்கக்கூடிய கவலையற்ற மகாராஜா ஆகுக. பாபா விளக்கம் சொல்கிறாரு. யார் சதா பாபாவின் நினைவு என்ற குடை நிழலின் கீழ் இருக்கின்றாரோ அவர் தன்னை எப்பொழுதும் பாதுகாப்பாக இருப்பதாக அனுபவம் செய்வார். மாயையின் நிழலில் இருந்து தப்பிப்பதற்கான சாதனம் என்னவென்றால் பாபாவின் குடை நிழலே ஆகும். குடை நிழலில் இருப்பவர்கள் சதா கவலையற்ற மகாராஜாவாக இருப்பார்கள். ஏதேனும் கவலை இருக்கும் என்றால் அங்கே குஷி மறைந்துவிடும், சந்தோஷம் மறைந்துவிடும். குஷி மறைந்து போய்விட்டது, பலவீனமாகிவிட்டீர்கள் என்றால் மாயையின் நிழலின் தாக்கம் உங்கள் மீது ஏற்பட்டுவிடும், அதாவது பாதிப்பு ஏற்பட்டுவிடும். ஏனென்றால் பலவீனமான நிலைதான் மாயையை வரவழைக்கிறது. மாயையின் நிழல் கனவில் பட்டுவிட்டாலும் கூட மிகவும் குழப்பமடைய செய்துவிடும். எனவே நீங்கள் சதா பாபாவின் நினைவு என்ற குடை நிழலின் கீழே இருங்கள். அத்தகைய கவலையற்ற மகாராஜாவாக ஆகுங்கள். ஸ்லோகன். ஞானம் என்ற ஸ்க்ரூ டிரைவர் மூலம் கவனக்குறைவு என்ற லூசான ஸ்க்ரூவை டைட் செய்து சதா விழிப்புணர்வுடன் இருங்கள். இங்கே ஞானம்தான் ஸ்க்ரூ டிரைவர். நாம் அலட்சியமாக கவனக்குறைவாக இருக்கிறது அப்படின்னா லூஸான ஸ்க்ரூ அப்படின்னு அர்த்தம். அந்த லூஸான ஸ்க்ரூவை ஞானம் என்ற ஸ்க்ரூ டிரைவர் மூலமாக டைட் செய்து சதா விழிப்புணர்வோடு இருங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.